ஹாய் வணக்கம் நம்மளே. இன்றைக்கி விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான மோட்டி பிரீடு, அதாவது கொம்பு இல்லாத மாடுகள், சூப்பரான மாடுகள், அதுவும் எல்லா விதமான கிளைமேட்டு தாக்கக்கூடிய சூப்பரான பிரீடுகளை கொண்டு வந்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ரிக்வெஸ்ட்டாக கொம்பு இல்லாத மாடுகள் வேணும்னு கேட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுக்க ஒரே காரணத்தினால தான் கொண்டாந்துருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. எதுக்காக நம்மளோட லைவ் லொக்கேஷனை கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையோட ஓப்பனிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணி. காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக மாடு பார்த்துக்கிடலாம். அதுக்கு மேலே, அதாவது சாயங்காலம் 5 மணிக்கு மேலே நீங்கள் மாடு பார்க்கணுன்னு இருந்தால் முன்னக்கட்டியே வந்து நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்து மாடுகள் பார்த்துக்கிடலாம். பெரும்பாலும் நம்ம பண்ணையிலேருந்து கொடுக்கக்கூடிய மாடுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா ஒரு பொருளில் இருக்கக்கூடிய ஒரு நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துட்டிங்கன்னா சங்கடப்படாமல் வாங்கிட்டு போயிடலாம். அதுமாதிரி நம்ம பண்ணையிலேருந்து எங்கெங்கே மாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னு பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம் போன்ற பகுதிகளுக்கு மாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க மாடுகளை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் ஃபுல் எக்ஸ்பிளைன், அதாவது மாடுகள் என்ன மாடு, அது எப்படி பால் கறக்கும், அதோட விலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். சரியா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிடவும் முடியும். எந்த மாதிரியான மாடுகள் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த கற்றுக்கிடலாம். ஏன்னா ஏன்ட்ட வாங்கணுங்கக்கூடிய விஷயத்துக்காக மட்டும் இந்த வீடியோ போடல. நீங்கள் அடுத்த ஆள்கிட்ட மாடு வாங்குறீங்கனாலும் இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பான விஷயமா நிறைய விஷயத்த கற்றுக்கிடலாம். சரியா? முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ஜெர்சி கலப்பின மாடு. அதாவது பார்த்திங்கன்னா மாட்டை பொறுத்தவரையில் நல்ல உடல் அமைப்பு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகளை விரும்பக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா டிகிரி, அதாவது பாலோட கொழுப்புத்தன்மை மிக 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 அழகாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அந்த மாடுகளை விரும்புவாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பண்ணை தேவையில் நிறைய ஹெச்எஃப்ஐ போட்டிருக்காங்க, நம்மளோட பால் வந்து பார்த்திங்கன்னா வந்து திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுகளுக்கு பால் கொடுக்குறோம், அந்த பால்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு பால்களை கொடுத்தா தண்ணியாக இருக்குது, இப்படிங்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகளை நம்ம ரொம்ப செலக்டிவாக வாங்கலாம். இந்த மாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்னென்னா, மாட்டை பொறுத்தவரையில் நல்ல உடம்பு இருக்குது. மாட்டை பொறுத்தவரையில் நல்ல உடம்பு இருக்குதுங்கிறதால மாட்டை பொறுத்தவரை ஒரு 5 ஈத்து 6 ஈத்துக்கு கறந்துட்டு நம்ம கொடுக்கும்போது நம்மளோட பணங்கள் போகாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கறக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக இருக்கும். அதே மாதிரி பெண்கள் யார் வேணாலும் இந்த மாட்டை பொறுத்தவரையில் பிடிக்கலாம். அந்தளவுக்கு மாட்டை பொறுத்தவரையில் குணபாவனாக இருக்கும். மாட்டை பொறுத்தவரையில் கொம்பு இல்லாத மோட்டி டைப் மாடு, அதாவது கொம்பு இல்லாத மாடுங்கிறதால பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம், குழந்தைகளாக இருந்தாலும் பிடிக்கலாம். இந்த மாட்டில் பெரிய ஒரு ப்ளஸ்ஸான விஷயம், குணத்துக்கு மாடு இவ்வளோ பெருசாக இருக்குதா நம்மளை உதயுமே அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். குணத்தை பாருங்கள், தங்க மாட்டு இருக்கும். குணத்தை பாருங்கள், எந்த பக்கத்தில் இருந்தாலும் அந்த பக்கத்தில் தான் இருந்து நியாயமாக நம்ம கறக்கலாம். ஆனால் இந்த பக்கத்தில் இருந்தாலும் நம்ம கறந்தாலும் ஒன்றும் பண்ணாது, அதுதான் விஷயம். காம்புகளை பாருங்கள், கருங்காம்பு நல்ல காம்பு, 4 காம்புக்கான இடைவெளிகள் பக்கவாக இருக்குது. ஒரு 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 பண்ணையாளராக இருந்தாலும் சரி தான், ஒரு வீட்டு தேவைக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த மாடை எடுத்து கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சு ஒரு கன்று போடுறதுக்கு ஒரு 12 நாள் டைம் இருக்குது. இதை வளர்த்து எடுத்து அவங்களுக்கு ரெடி பண்ணும்போது மாடு பொறுத்தவரை நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாடோட பால் திறன் எவ்வளோ இருக்கும்னா, ஒரு பண்ணையாளராக இருந்தால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 18லேருந்து 20 லிட்டர் தாராளமாக கறக்கும். ஒரு வீட்டு தேவைக்கு பார்க்குறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, வீட்டு தேவையாளர் ஆள்களாக இருந்தால் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது பார்த்திங்கன்னா சாம்பார் வேஸ்ட்டு, அப்புறம் கிடைக்கக்கூடிய தீவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் கிடைக்கும். ஏன்னா பண்ணையாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு 1/2 கிலோ தீவனம் அப்படிங்கக்கூடிய விகிதத்தில் போடுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு 400 கிராம் தீவனம் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. கிலோவில் 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியான அளவுக்கு சிலவங்க போடுவாங்க. ஆனால் ஒரு சம்சாரி, அதாவது ஒரு விவசாயிக்கு இவ்வளோ தான் போடணும்னு தெரியாது. மாட்டுக்கு தண்ணி குடித்து வயிறு நிறைஞ்சா போதுங்கக்கூடிய கணக்கில் போடுவாங்க. சில பேர் எங்கள் ஏரியாலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரேஷன் அரிசியில் சோறு பொங்கி அந்த மாதிரி தான் போடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு 14 லிட்டர்லேருந்து ஒரு 17 லிட்டர் வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடு. குணபாவனைக்கு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம். எல்லா விதமான தட்பவெப்பநிலையும் தாங்கக்கூடிய ப்ரீடு. மாட்டை நடத்தி ஓட்டி காட்டுறோம், மாட்டை பாருங்கள். மாட்டை பொறுத்தவரையில் எல்லா விதமான வெயிலுக்கும் தாங்கக்கூடிய மாடு. கன்று போடுறதுக்கு கிட்டத்தட்ட கன்று போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள்லேருந்து ஒரு 12 நாள் வரைக்கும் பிடிக்கக்கூடிய நல்ல ஒரு ஜெய்ஜாண்டியான மாடு. மாடுகளை பிடிச்சு காட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட உயரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உயரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பொறுத்தவரையில் அருமையாக இருக்கும். வால் வந்து பார்த்திங்கன்னா தர வரைக்கும் படுறது தான் மாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம். இந்த மாதிரி வால் இருந்தாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா கறவைக்கு ஏற்ற மாடுங்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்து தாராளமாக எடுத்துக்கிடலாம்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயில் காட்டுக்காரங்களுக்காக இருந்தாலும் இந்த மாடுகள் நல்லா செட் ஆகும். அதே மாதிரி பெண்கள் நிறைய பேர் பண்ண வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மோட்டி மாடு, அதாவது கொம்பு இல்லாத மாடுகளை எடுக்கிறதால நம்ம பயப்படாமல் தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் அடாப்ஷனுக்கு எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும். கிளைமேட்டுக்கு பயப்பட வேண்டாம், எந்த ஊரில் இருந்தாலும் கூப்பிடுங்க, உங்களுக்கு சூப்பராக பண்ணி தரலாம். அந்த மாடு அதே மாதிரி இந்த மாடோட விலை நிலவரம், அதாவது இந்த மாடோட விலை நிலவரம் ரூபாய் 79,000 சொல்கிறோம். மாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் எத்தனை வியாபாரிகளோ இருக்கிறாங்க, எந்த ஒரு வியாபாரியும் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளோட விலை நிலவரத்தை சொல்லி கண்டிப்பான முறையில் போட மாட்டாங்க. அப்படி இந்த மாடுகளுக்கு விலை நிலவரம் சொல்கிறாங்கன்னா 1,00,000க்கு மேலே சொல்லுவாங்க. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான நம்மளை மாதிரி விலைகள் சொல்லி யாருக்கும் போடக்கூடிய தைரியமாக போடக்கூடிய விஷயங்கள் வராது. நம்ம கடந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா விலை சொல்லி போட்டிருந்தோம். அதில் நிறைய கஸ்டமர்கள் வந்து பார்த்திங்கன்னா விலை சொன்னதால் ரொம்ப ஆர்வப்பட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுத்து நீங்கள் மாடுகளுக்கு ஆர்வம் கொடுக்க மூலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல மாடுகளை, இன்னும் நல்ல நல்ல மாடுகளை கண்டிப்பான முறையில் நம்ம கொண்டு வந்து கொடுக்கலாம். எல்லா மாடும், அதாவது நம்ம விற்பனை பண்ணக்கூடிய எல்லா மாட்டுக்கும் இனி வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா விலை நிலவரம் சொல்லி கண்டிப்பான முறையில் கொடுக்கலாம். இப்போ ரெண்டாவதாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாடு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடும் கொம்பு இல்லாத அழகான மோட்டி மாடு. இந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொம்பு இருக்காது. மாட்டை பொறுத்தவரை இந்த மாட்டே வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா டிகிரிக்காக தான் வாங்குவாங்க. எந்த மாதிரியான ஆளுக்கு வாங்குவாங்கன்னா கிட்டத்தட்ட டீ ஷாப் வச்சுருக்கவங்க, அதாவது டீ கடை வச்சுருக்கவங்க, வீட்டுகளுக்கு தெளிவான அளவில் நம்ம பால் கொடுக்கணும், அதாவது பாலோட எஸ்என்எஃப் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி நினச்சி கொடுக்குறவங்க அதுக்கும் இந்த மாடை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு என்ன விஷயத்துக்காகனா சொசைட்டிக்கு பால் ஊற்றுவாங்க. அங்கே பாலோட கொழுப்பு தன்மை பார்த்து தான் பால் எடுப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க எடுக்கலாம். இன்னொன்று வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த காடுகளுக்கு மாடு வெயில் தாங்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஹெச்எஃப் மாடுகள் தாங்காது. அந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த மாதிரியான மாடுகளை செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகளை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று பெண்கள் நிறைய பேர் வளர்க்குறதா இருந்தாலும் சரி தான், புதுசாக மாடுகள் வளர்க்குறாங்க, வளர்த்து பழகியிருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொம்பு இருக்க மாடை வச்சு வளர்த்துருப்பாங்க, அதை அவுக்குறதுக்கு பயப்படலாம். அந்த மாதிரியான பயப்படக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். மாடு வந்து கொம்பு இல்லாத மாடுங்கிறதால நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. மாட்டை பாருங்கள், நல்லா அழகான கிட்டத்தட்ட இரத்த சவலை, அதாவது கிட்டத்தட்ட தங்க நிறம் மாதிரி மினுங்கும். கலர் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிடவே முடியாது. சின்ன வடு கூட இருக்காது. உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொம்பு இல்லாத மாடுங்கிறதால எல்லாருமே ரசித்து வாங்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம். முக அழகு மாட்டில் வந்து அருமையாக இருக்கும். முகத்து அழகுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். முக அழகு நல்லா இருக்கிறதால மாடுகளை யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய விலை, அதாவது இந்த மாட்டுக்கு நம்ம கோர் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 79,000 சொல்கிறோம். மாடை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 2வது மாடு தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷ காலங்களுக்கு மாடுகள் மாற்ற வேண்டிய தேவைகள் கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி 4 காம்புக்கான இடைவெளிகள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது. எல்லா விதமான கிளைமேட்டும் நல்லா தாங்கக்கூடிய ப்ரீடில் ஒரு சூப்பரான ப்ரீடுன்னே சொல்லலாம். மாட்டை பொறுத்தவரையில் அழகான முறையில் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன், மாடுகளை நடத்தி காட்டுறது மூலம் மாடுகளோட நடை உடைகளை பாருங்கள், சரியா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பால் கொழுப்புத்தன்மைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா முதுகு அகலமும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பொறுத்தவரையில் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் அடாப்ஷனுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தீவன முறைகள், தண்ணி முறைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல்கள் வைக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பச்சை புல்கள் எல்லாம் போட்டு வளர்க்குறதா இருந்துச்சுன்னா அந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஜாண்டியாக இருக்கும் மாடுகளை பொறுத்தவரையில். அதே மாதிரி எல்லா விதமான தட்பவெப்பநிலை தாங்குதுங்கிறதால இந்த மாடுகளை பொறுத்தவரையில் எல்லாத்துக்கும் பிடிக்கலாம். இந்த மாடு வந்து இந்த ஈத்தில் வந்து கறவை திறனை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 12 லிட்டர்லேருந்து ஒரு 16 லிட்டர் 17 லிட்டர் வரைக்கும் கறவைகள் எதிர்பார்க்கலாம். மாடு வந்து பெரும்பாலும் எதுக்காக எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாட்டில் இருக்கக்கூடிய கலர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல இரத்த சவலையில் மாடை பொறுத்தவரையில் இருக்கிறதால எல்லாத்துக்குமே பிடிக்கும். வெயில் அடித்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா தங்க கலரில் மாட்டை பொறுத்தவரையில் தெரியும். இன்னொன்று மாட்டில் இருக்கக்கூடிய கொழுப்பு தன்மைகள், மாடு வந்து பாருங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு எதுவுமே தெரியாது, அந்த அளவுக்கு கொழுப்பாக அழகாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நட உடைகளுக்கு சூப்பராகவே இருக்கும் மாட்டை பொறுத்தவரையில். மாட்டில் இன்னொரு சிறப்பு அம்சமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முக அழகை தான் சொல்லலாம். முகம் வந்து பாருங்கள் சூப்பர் அழகாக இருக்கும். காதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருமை நிற முடியோட ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய ப்ரீடுன்னே சொல்லலாம். இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கிடலாம். மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக, நல்லா கொழுப்பாக, நல்லா வந்து உடல் திடனோட 4 காலம் நல்லா உக்கிரமாக நல்லாவே இருக்குது. ஒரு பெருங்கூட்டு ரக மாடுங்கிறதால எல்லாத்துக்குமே பிடிக்கும்.
இந்த மாட்டில் வந்து பாருங்கள் எந்த ஒரு எலும்பும் தெரியாது. உடம்பு வந்து பாருங்கள் நல்லா பளபளன்னு சைனிங்காக ஒரு சின்ன வடு கூட இல்லாத மாடு தான். அது மாதிரி 4 காம்புக்கான இடைவெளிகள் நல்லா இருக்கிறதால எல்லாத்துக்குமே பிடிக்கும். பால் நரம்பு கொடியோட்டமாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு ஏற்ற கொடியோட்டமாக இருக்குது. கன்று போடக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 நாளில் இருந்து கூடி போனால் 7 நாளைக்குள்ள கன்று போடும். நல்லா மடி சூப்பராக வைக்கும். அது மாதிரி இந்த மாடு வேணும்னா உங்களுக்கு அழகான முறையில் டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுக்கலாம். நம்ம வந்து கொடுக்கக்கூடிய மாடுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இளம் மாடுகள் தான். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக தலையீத்து மாடுகளை முன்னே கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அளவுக்கு அதிகமான 2 மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நிறைய பாலோட அளவுக்கு அதிகமாக தேவைப்படுறதால நம்ம இந்த மாதிரியான மாடுகளை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கேட்குறாங்க, வயசானவங்க கேட்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு இல்லாத மாடுகளை ரொம்ப கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்து அதுவும் உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவாக எடுத்துகிட்டு வரோம். வாரம் புதுசான மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாடு 7 மாடு வரைக்கும் கொம்பு இல்லாத மாடுகளை எல்லா பக்கமும் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு கரிஞ்சவலையில் ஒரு சூப்பரான மாடு. கண்ணு போட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தான் ஆகுது. மாட்டை பொறுத்தவரையில் நல்லா அழகாக நஞ்சு கொடி சூப்பராக விழுந்துருச்சு. நல்ல சூப்பர் மடியான மாடு. மாட்டை பொறுத்தவரையில் காம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மாட்டுக்கு ஏற்ற காம்புங்கிறத விட ஒரு மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்கு அது ஏற்ற மாடு. கிட்டத்தட்ட ஒரு வீட்டு தேவையாளருக்கு ஒரு சூப்பரான மாடை பொறுத்தவரையில் காம்புனே சொல்லலாம். குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடை அசைச்சிக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு குணமான மாடு. 4 காம்பையும் காட்டுங்க. 4 காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சீம்பாலை பாருங்கள், எந்த பக்கம் இருந்தாலும் கூடிய கறக்கலாம் கறவையை. சீம்பாலை பொறுத்தவரையில் குணத்தில் மாடை அடிச்சிக்கவே முடியாது. நல்ல கோணம். பால் பீக்கிறதுக்கு எப்படி உழுது பாருங்கள், எவ்வளோ தூரம் உழுது பாருங்கள். உடனே கறந்துட்டு சூறாக எந்திரிச்சிடலாம். 4 காம்புக்கான இடைவெளிகள் சூப்பராக இருக்குது. பாலோட தூரியை பாருங்கள், தோரங்கள் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 15 லிட்டர் கறவைக்கு கெப்பாசிட்டிக்கு ஒரு தாராளமான மாடு. ஒரு 12 லிட்டர் யாராக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். காட்டு மேய்ச்சலுக்கு நல்லா தாங்கக்கூடிய மாட்டில் பைய வந்து பார்த்திங்க எவ்வளோ செட்டு இன்னும் இருக்குது பாருங்கள். ஏன்னா சீம்பால் கறந்த போக உள்ள மடியில் இருக்கக்கூடிய மாடு. சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா ஈனுன உடனே மாடு படுத்து எந்திரிக்கணும், அது படுத்து எந்திரிக்க சிரமப்பட்டுறக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக சீம்பால் எல்லாமே கறந்தாச்சு. கயிறை பிடிக்காம தான் நம்ம மாடுகளை கறந்து காட்டுறோம். எந்த மாதிரி கறவை இருக்குது பாருங்கள். இங்கே இருங்க, காம்போட துவாரங்களை பாருங்கள், எவ்வளோ தூரம் பீச்சு அடிக்க பாருங்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான மாடு. மாடுக்கு கறவைகளுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. மாட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு மடி செட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 62,000 சொல்கிறோம். கடந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த மாட்டுக்கு அந்த 62,000த்துலேயும் 1000 முன்பின்ன வந்து அனுசரித்து கொடுக்கலாம். அது நேரில் வரக்கூடிய கஸ்டமர்களை பொறுத்து. பாலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா காட்டு மேய்ச்சல் மேய்ஞ்சிக்கிட்டே ஒரு நாளைக்கு ஒரு 12 லிட்டர்லேருந்து ஒரு 14 லிட்டர்லேருந்து வரைக்கும் கறக்கக்கூடிய மாடு. பண்ணை தேவையாளருக்கு ஒரு 15 லிட்டர்லேருந்து ஒரு 16 லிட்ரு தாராளமாக மாடு பொறுத்தவரையில் கறக்கும். மேய்ச்சல் முறைகளுக்கு ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான மாடு. பிடிச்சிருந்ததுன்னா கேளுங்க, கண்டிப்பாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி தரலாம். இந்த நாகர்கோவில் ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி, அதாவது பால் வந்து வீட்டு பக்கத்தில் கொடுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாடு எடுக்கலாம். தூத்துக்குடி ஏரியாவிலே நிறைய பேர் வெயில் தாங்கணும், நம்ம ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் பால் கொடுக்கணும், மாடு குணமாகவும் இருக்கணும், கயிறை சும்மா விட்டுட்டு நம்ம வந்து இழுத்தாலும் மாடுகள் நம்ம பின்னாடியே வரணும்னு ஆசைப்படுறவங்க அந்த மாடுகளை தாராளமாக எடுக்கலாம். கறவைகளுக்கு கால் அணைக்க வேண்டிய தேவை இருக்காது. அதே மாதிரி கறவைகளுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவை இருக்காது. குணத்தில் பச்சை பிள்ளையாட்டு இருக்கும். யாரும் பயப்பட வேண்டாம். எந்த பக்கத்துலனாலும் கறக்கலாம். கறவையை பாருங்கள், எந்த பக்கத்துலனாலும் இருந்து உங்களுக்கு கறக்கலாம். கறவைகளுக்கு பயப்பட வேண்டாம். கண்ணுக்குட்டி இல்லாமேனாலும் பால் கறக்கும். இருங்க, தரையில் உங்களுக்கு கறந்து காட்டுதே பாருங்கள். அந்த பாலை பாருங்கள், சீம்பால் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். பால் நம்ம பால் கறந்த உடனே அதுக்கு சுரப்பு இறக்கி கொடுக்குது. அதனால் பாருங்கள் யூரின் பாஸ் ஆகுது பாருங்கள். சூப்பர் மாடுங்க. மாடு இந்த மாடெலாம் விட்டுட்டு போனீங்கன்னா மாடு கண்டிப்பான முறையில் இப்படி மாடுங்க கிடைக்காது. மாடு நம்ம மடியை திறந்த உடனே பின்னாடி யூரின் எப்படி பாஸ் பண்ணுவாங்க. பின்மடியை காட்டுங்க, பின்னாடி இருக்க மடியை காட்டுங்க, அகலச்சரமான மடியை காட்டுங்க. சுரப்பு சூப்பராக இறக்கிருக்குங்க. அங்கே இருங்க, பையை பாருங்கள், பின்னாடி இருக்க பையை பாருங்கள், சூப்பராக பையை இறக்கிருக்கு. நம்ம பாலை கறந்த உடனே பை எப்படி இறக்கிருக்கு பாருங்கள். சூப்பர் பையங்க மாடை பொறுத்தவரையில். காமும் சூப்பரு,
இன்னைக்கு தான் கண்டு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழிக்கும் போது இந்த மாடுகள் ரத்தமோட அதாவது அடித்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கறவை திறன் குறைஞ்ச ஒரு அளவுக்கு 15 லிட்டர் பால்களுக்கு ஷுவராக கறக்கும். இந்த மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டியை நீங்கள் சேல் பண்ணிவிட்டு கூட அழகாக கறக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு குணமான மாடு தான். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. காட்டு மேய்ச்சல்லாம் கண்ணுக்குட்டி இல்லாமல் தாராளமாக பால் கறக்கலாங்க. கறக்கிறதுக்கு ஒரு அருமையான மாடு. இந்த மாதிரி மாடு வேணும், உடனே பால் கறக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட பால் கறக்க தெரியாதவங்க கூட இந்த மாடை வாங்கி பால் கறக்கலாம். அதுதான் இந்த மாட்டில் உள்ள சிறப்பு அம்சம். எனக்கெல்லாம் பால் கறக்க தெரியாது. கறவைகள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு கண்ணு போட்டுச்சு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கறக்கணும்னு இருந்துச்சுன்னா நம்ம நார்மலாக பால் கறப்போம். பால் கறக்க தெரியாதவங்க கூட இந்த மாடை பால் கறக்கலாம். அதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லிக்கிறோம். சூப்பரான மாடு. இது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான மோட்டி, அதாவது கொம்பு இல்லாத மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2ஆவது ஈத்து மாடு. மாட்டை பொறுத்தவரையில் நேற்று கண்டு போட்டிருக்கு, அதாவது நேற்று நைட்டு கண்டு போட்டிருக்கு. சீம்பால் தான் மாட்டை பொறுத்தவரையில். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சீம்பால், அதாவது இந்த சீம்பாலை சாப்பிட்டு மாடு வளர்க்கணுன்னு தெம்பாக வளர்க்கலாம். மாட்டை பொறுத்தவரையில் இந்த மாட்டோட விலை நிலவரம் ரூபாய் 65,000 தான் வரும். ஒரு வீட்டு தேவையாளருக்கு ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம். மாட்டை பொறுத்தவரையில் 2ஆவது ஈத்துங்கிறதால நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. 10 வருஷ காலங்களுக்கு மாடு மாற்ற வேண்டிய தேவையில்லை. எல்லா கறவையும் 4 காம்பு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு அழகாக கறந்து காட்டுறேன். பாலை பொறுத்தவரையில் இந்த கோணத்துலேயும் சூப்பராக இருக்குங்க. எந்த பக்கத்தில் இருந்தனாலும் உங்களுக்கு கறக்கலாம். தரையில் வேணாலும் பாலை பீச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நேரத்தில் பால் விழுது பாருங்கள். 4 காம்புக்கும் பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது. பால்களை என்னடா வேஸ்ட் ஆகுதான்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம சட்டியில் ஃபுல்லாக கறந்து காட்ட முடியாது. எல்லா பாலையும் நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு கறந்து காட்ட முடியாது. அதனால் சட்டியில் கறந்து காட்ட முடியாதுன்னு உங்களுக்கு கையில் பீச்சு காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு காம்பை பாருங்கள். காம்பு சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம். கைகளினதுக்கு கொழுப்புத்தன்மை, அதாவது மாட்டோட கொழுப்புத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா மிக மிக அதிகமாக இருக்கும். எதுக்காக கொழுப்புத்தன்மையான மாடுகள் எடுத்துகிட்டு வரேன்னா, நம்மகிட்ட இப்போ மாடு வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடாக வீட்டுக்கு குருவி சேர்த்த மாதிரி பணத்தை சேர்த்து அது மூலம் மாடு வாங்குறவங்க தான் நிறைய பேர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பணம் வீண் போகக்கூடாது. அவங்க கொடுக்கக்கூடிய பால் வந்து தரமாக இருக்கணும். ஏன்னா ஹெச்எஃப் அந்த மாதிரி வெரைட்டிகளில் பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். அப்போ கொடுக்கும்போது கெட்ட பேர் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வரும். அப்போ ஹெச்எஃப் கிராஸு, ஜெர்சி இந்த மாதிரி ப்ரீடுகளை எடுக்கும்போது பயப்பட வேண்டாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திரம், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் வெயில்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ 2 நாளாக மழை பெய்யாமல் இருக்குது. ஆனாலும் இனிமேல் வெயில் தொடரலாம். தொடர்ந்தால் ஒரு 20 நாளைக்கு வெயில்கள் இருக்கும். அந்த காலத்துக்கட்டத்துக்கும் நல்லா சூட்டபிள் ஆகணும். இனிமேல் வந்து மழை பெஞ்சி அதாவது புல்கள் அழகாக தளிர் விட்டு வரும். அந்த நேரங்களில் மேய்ச்சலுக்கு பற்றணுன்னு இருந்ததுன்னா ஜெர்சி பிரீடை பற்றலாம். அது மாதிரி கொம்பு இல்லாத மாடுங்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. மாடுகளை பொறுத்தவரையில் பின்மடி எல்லாமே நல்லா சுத்தமாக இருக்குது. மாட்டை பொறுத்தவரையில் கண்டை பிடிச்சிக்கோங்க, நான் மாடை நடத்தி காட்டுறேன். அதே மாதிரி மாடோட நடை உடையில் உங்களுக்கு காட்டுறேன். மடி எந்த அளவுக்கு செட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். மாடை பொறுத்தவரையில் பேக் மடியும் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஃப்ரண்டேஜ் மடியும் நல்லாயிருக்கும். கறவை திறனுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. எல்லா விதமான தட்பவெட்ப நிலையும் நல்லா தாங்கிறதுக்கு ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம். மாட்டை பொறுத்தவரை நல்ல வாரண்டியான மாடு. எதுக்கும் பயப்பட வேண்டாம். எல்லா விதமான கிளைமேட்டும் நல்லா அடாப்ஷன் ஆகக்கூடிய நல்ல மாடு. அது மாதிரி கெட்டில் வச்சு நீங்கள் பால் கறக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் இந்த மாடை நீங்கள் விரும்பி எடுத்துக்கிடலாம். இல்லை எனக்கு மேய்ச்சல் முறையில் போகணும், மேய்ச்சல் முறைக்கு நல்லா செட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இந்த மாடை வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கிடலாம். மேய்ச்சல் முறைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பொறுத்தவரையில் சூப்பராக செட் ஆகக்கூடிய மாடு. மேய்ச்சல் முறைக்கும் தாராளமாக நடந்து மேய்ஞ்சிட்டு வரக்கூடிய மாட்டில் ஒரு அழகான ஜெர்சி மாடு. பால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீம்பால் ஒரு நாளைக்கு மறுநாளில் நீங்கள் பால்களை ஊற்றிக்கிடலாம். எங்கே வேணாலும் சொசைட்டிக்காக இருந்தாலும் ஊற்றிக்கிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுகளுக்கு பால் ஊற்றணும்னு நினச்சிங்கனாலும் ஊற்றிக்கிடலாம். ஒரு தரமான பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. நடைகள் எல்லாமே உங்களுக்கு நடத்தி காட்டி அழகான முறையில் உங்களுக்கு வீடியோ தந்துட்டோம். சரியா? மாட்டை பொறுத்தவரையில் ஒரு சூப்பரான ஜெய்ஜாண்டிக்கான மாடு. ஒரு 15 நாள் டைம் இருக்கக்கூடிய அளவில் ஒரு சூப்பரான மாடை தான் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். மாட்டை பொறுத்தவரையில் செவலையில் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல மரம் இருக்கும். இந்த மாட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6 பல்லு தான். அந்த 6 பல்லையும் உங்கள்கிட்ட இப்போ எடுத்து காட்டுறேன் வீடியோவில். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் பிடிக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. 15 நாள் பிடிக்கிறதால உங்களோட கிளைமேட்டு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு உங்களோட தீவன முறைகளுக்கு செட் ஆகி வர்றதுக்கு சூப்பராக இருக்கும். உணவு பழக்க வழக்கத்துக்கு சூப்பரான மாடு. கிட்டத்தட்ட மடி நல்லா வைக்க வேண்டியிருக்கு. மாட்டை பொறுத்தவரையில் ஜெர்சி ப்ரீடில் ஒரு அழகான
குழி நெத்தி உள்ள ப்ரீடு. மாட்டை பொறுத்தவரையில் 2 கண்ணுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக குழி விழும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து வெளியில் பிதிங்கிருக்கும். ஒரு சூப்பர் ப்ரீடுக்கு ஆசைப்பட்டு எடுக்கணும், அதுவும் கொம்பு இல்லாத ப்ரீடுக்கு ஆசைப்பட்டு எடுக்கணுங்கிறவங்க இதை எடுக்கலாம். இன்னொன்று வந்து இந்த ப்ரீடில் ஒரு சின்ன எல்லோரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் மோளங்கு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஹைட் வரும். இந்த ப்ரீடுக்கு நல்லா கறக்கும் கறவையை பொறுத்தவரையில். அதே மாதிரி எல்லா விதமான கிளைமேட்டு தாங்கக்கூடிய ப்ரீடில் ஒரு சூப்பரான ப்ரீடுன்னு சொல்லலாம். நல்ல உடம்பு, கை கால் நடைகள் ஊக்கங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயாச்சும் போனீங்கன்னா 80,000 75,000 சொல்லுவாங்க. இந்த மாட்டுக்கு நம்ம வந்து ப்ரைஸ் சொல்கிறது ரூபாய் 69,000 மட்டும்தான் சொல்கிறோம். அந்த மாடை பொறுத்தவரையில் சூப்பரான மாடு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மடியில் நல்லா சுருக்கு இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. மாட்டை பொறுத்தவரையில் மடியில் ஒரு சூப்பரான சுருக்கு இருக்கும். அந்த சுருக்கை பொறுத்தவரையில் உங்களுக்கு மாட்டை பொறுத்தவரையில் இந்த காட்டுறேன் நிப்பாட்டுறதுக்கு மாடுகளில் இருக்கக்கூடிய மடி சுருக்குங்கிறத உங்களுக்கு அழகாக காட்டுறேன். எவ்வளோ சுருக்கு இருக்குதுன்னு பாருங்கள். மாட்டை பொறுத்தவரையில் பின்ன இவ்வளோ மடி வச்சு தான் உங்களுக்கு கண்ணு போடும். ஏறுங்க, இவ்வளோ சுருக்கு இருக்குது. இவ்வளோ சுருக்கு எந்த மாட்டிலாச்சும் இருக்குமா? இவ்வளோ பை வச்சு தான் கண்ணு போடணும். அப்போ எந்த அளவுக்கு பை வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்த மாடு வந்து ஃபுல்லாக மடி வச்சு வந்ததுன்னா என் கையில் 75,000 தாராளமாக சேல் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய மடியை பாருங்கள், இதுதான் டபுள் பை வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை வரிசையாக இருக்கும். காம்புகள் எல்லாமே 4 காம்பு நல்லா இடவழியாக இருக்கும். இதான் ரெட்டை வடி. இந்த சைடில் ஒரு வேறு வரி வரும், இந்த சைடில் ஒரு மடி வரும், டபுள் மடியாக வரும். பை வந்து பார்த்திங்கன்னா இப்போவே பாருங்கள் ஒரு ஜான் அளவுக்கு நல்லா பை வச்சுருக்கு. இவ்வளோ சுருக்கு இருக்குது. இவ்வளோ சுருக்கு வச்சு தான் மாடு கண்ணு போடும். டபுள் மடியாக வைக்கும். மடி வைக்கும்போது வெளியில் நம்ம நடத்தவே முடியாது. நம்மகிட்ட பெரும்பையாக வச்சுருக்கும்போது மாட்டை பொறுத்தவரையில் பெரிய ரேட்டுக்கு விற்கக்கூடிய மாடு. கலர் ரோசம், அதாவது இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கலரு. எல்லாத்துக்குமே இந்த கலர் வந்து பிடிக்கும். மாட்டை பொறுத்தவரையில் செவலை மர, அதாவது 2 நிறம் சூப்பரான ஸ்டார் பேட்சுமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மாட்டை பொறுத்தவரையில் நேருக்கு வந்தீங்கன்னா அனுசரிப்பாக சூப்பராக பண்ணித்தரேன். மாட்டை பொறுத்தவரையில் நல்ல ஜம்முன்னு ஒரு சூப்பர் குவாலிட்டி மாடு வேணும்னா வாங்க, ஜம்முன்னு உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நல்ல நடவடையில் உள்ள மாடு, பச்சை தீவனம் எல்லா தீவனத்துக்கும் சூப்பராக இருக்குது. பயப்படாமல் மாடுகளை தாராளமாக உங்கள் வீட்டுக்கு எடுத்து கொண்டு போய் இந்த மாட்டை உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் இந்த ஸ்ரீதேவியை வச்சு வளர்க்கலாம். உங்களுக்கு வீட்டுக்கு வந்து நல்ல லட்சுமி கடாட்சமாக அந்த மாடை பொறுத்தவரையில் இருக்கும். நல்ல மாடு, கண்டிப்பான முறையில் மிஸ் பண்ணிடாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கன்று போடுறதுக்கு டைம் இருக்குது. 10 நாளில் பெரும்பாலும் கன்று போட்டுரும். பெண் கன்று ஆண் கண்ணுங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் முன்ன பின்ன ஆகும். என் கணக்கில் நான் 10 நாள் சொல்லி கொடுப்பேன். ஒவ்வொரு ஆளுக்கும் 5 நாள் முன்ன பின்ன இருக்கலாம். சரியா? அடுத்து பார்க்கக்கூடிய மாடு சூப்பரான ரேரான ஒரு கலரில் ஒரு அட்டகாசமான மாடு உண்மையாக சொல்லப்போனால் வெளி ஏரியாவில் இருந்த மாடாக இருந்தால் 1,00,000 ரூபாய்க்கு குறைச்சி கண்டிப்பான முறையில் மாடை சொல்ல மாட்டாங்க. நல்ல முட்டை மாதிரி மாடு, நல்லா உடம்புல எலும்பே தெரியாமல் கோழி முட்டை மாதிரி இருக்கும். மாட்டை பொறுத்தவரையில் உடலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பால் நரம்பு கொடிகள் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். முன் நரம்பு கொடியாக இருந்தாலும் சரி தான், மடியில் இருக்கக்கூடிய நரம்பு கொடியாக இருந்தாலும் சரி தான், அட்டகாசமாக இருக்கும். மாடு பொறுத்தவரையில் 4 காம்புக்கான இடைவெளியும் நல்லாயிருக்கும், மாடு நல்லாயிருக்கும். மாட்டில் இருக்கிறது வந்து கலர் தான். கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 நிறம் வரும். கருப்பு, வெள்ளை, சவலை. ஒரு சூப்பரான மாடு, கண்டிப்பாக ரேரான கலரு. குழி முகத்தில், அந்த முகத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை தான் சூப்பராக இருக்கும். ஜெய்ஜாண்டிக்காக இருக்கக்கூடிய மாடு. ஒரு வீட்டு தேவைக்கு ஜம்முன்னு இருக்கும். நல்ல முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டை முகத்தில் சூப்பராக இருக்கும். அது மாதிரி முன்னாடி வந்து காட்டுறேன். அந்த காதை பாருங்கள். அந்த மாட்டை முன்னாடி வந்து காட்டுறேன். காது அப்படியே 2 காதும் அடைப்பாக வரும். கண்ணை அடைக்கிற மாதிரி 2 காதும் வரும். அதான் அந்த மாட்டில் சிறப்பு அம்சன்னே சொல்லலாம். மாட்டை பொறுத்தவரையில் 3 நிறம், நெத்தி வெள்ளை. மாடுகளை பயன்படுத்திக்கோங்க. சூப்பரான மாடு. இந்த மாட்டோட விலை நிலவரம் அதாவது பார்த்திங்கன்னா 79,000 ரூபா தான் மாட்டை பொறுத்தவரையில் விலை சொல்லியிருக்கோம். மாடு சூப்பரான மாடு. இந்த மாடு வேணும்னா தாராளமாக எடுத்துக்கலாம். கறவையை பொறுத்தவரையில் நீடித்து கறக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாடுகளை பொறுத்தவரையில் மிக மிக அதிகம். நல்லா நீடித்து கறக்கக்கூடிய தன்மைக்கு மாட்டை பொறுத்தவரையில் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாலோட கொழுப்பு தன்மையை மிக 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 அதிகமாக இருக்கும். கொம்பு இல்லாத மாடுங்கிறதால எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம். மாட்டை பொறுத்தவரையில் அட்டகாசமான மாடு, அமைப்பான மாடு.
ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு ஜம்முன்னு இருக்கும் மாட்டை பொறுத்தவரையில். மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டை முதுகில் இருக்குது. நடத்தி காட்டுறேன், அப்போ பாருங்கள். அப்போ தான் ரெட்டை முதுகுகள் எல்லாமே உங்களுக்கு மாட்டை பொறுத்தவரையில் தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பை சுருக்கங்கள் நிறையா இருக்குது. இன்னும் பை வச்சு வர்றதுக்கு இன்னும் ஒரு 12 நாள் டைம் இருக்குது. அந்த 12 நாள் டைம் வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா மாடை பொறுத்தவரையில் பை அம்சங்கள் சூப்பராக தெரியும். அதே மாதிரி கறவை இந்த மாடுகளை பொறுத்தவரை நல்லா நீடிச்சு கறந்த மாடு தான். அதனால் பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது மாடுகளை பொறுத்தவரையில். அது மாதிரி மாடு பொறுத்தவரையில் உடம்பு வந்து வீடியோவில் கண்டிப்பான முறையில் தெரியாது. நல்ல உடம்புல இருக்குது, நல்ல நீளவாளத்தில் இருக்குது, நல்ல அழகு ஓவியத்தில் இருக்குது. மாட்டை பொறுத்தவரையில் எல்லா விதமான கிளைமேட்டும் தாங்கக்கூடிய அம்சத்தில் ஒரு சூப்பர் மாடு. அதாவது பார்த்திங்கன்னா அதே மாதிரி மாட்டை பொறுத்தவரையில் மடி சுருக்கங்கள் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். எந்த அளவுக்கு மடி சுருக்கம் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு குணம் இருக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக காட்டலாம். குணத்துக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் மாட்டை பொறுத்தவரையில் கிடையாது. நம்மளை கண்டால் கலைஞ்சி பயந்தோன்னா ஓடலாம், தவிர குணத்தில் உதஞ்சோம் வச்சோன்னு அப்படி இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான மாடு. பெண்கள் வளர்ப்பில் கிடந்தது தான். அதனால் பெண்கள் வளர்ப்பில் கிடந்ததால் பெண்கள் யாரும் அவுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு பயப்பட வேண்டாம். மாடுகளோட மடி அம்சம், அதாவது மடி சுருக்கு, மாடுகளை பொறுத்தவரை மடி சுருக்கு உங்களுக்கு காட்டுறேன். எந்த அளவுக்கு அகலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். மடி சுருக்கு சூப்பராக இருக்குது. இங்கே இருங்க, எவ்வளோ அளவுக்கு இருக்குது பாருங்கள் மடி சுருக்கு. இவ்வளோ சுருக்கு பை வச்சா மட்டும்தான் மாடு கண்ணு போடும். சூப்பரான காம்பு நல்லாயிருக்கு, மடியும் நல்லாயிருக்கு. இன்னொரு ஒரு ஸ்பெஷலு, மாட்டில் நம்ம செந்தார இளந்தரம் சொல்லுவோம். மாட்டில் இதில் வந்து ரெட்டிஸ் வந்தால் நல்லா கறக்கும். இந்த வீடியோவை பார்த்தோன்னா நிறைய பேர் காப்பி பண்ணி போடலாம். இது வந்து எங்கள் பழைய காலத்துலேருந்து நாங்கள் பார்த்து வாங்கக்கூடிய ஒரு முறை. செந்தார இளந்தரம் இருக்கக்கூடியது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி போடக்கூடிய உறுப்பை வந்து இளந்தரம் சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில். அந்த உறுப்பை சுற்றி அந்த செவலை இருந்துச்சுன்னா மாடு நல்லா கறக்கும். இனி வரக்கூடிய காலத்தில்னா நம்ம வீடியோவை பார்த்து 4 பேர் போடலாம். மாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலே முதலாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்ட ஒரே ஆள் நம்ம தான். அதுக்கு பிறகு தான் எல்லாருமே வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ரொம்ப காலமாக வீடியோ போடலை. என்னென்னா கஸ்டமர்கள் நமக்கு ரொம்ப அதிகம் இருந்தாங்க. அதனால் வீடியோ போடலை. நிறைய பேர் ரிக்வெஸ்ட்டு, அதாவது நிறைய பேர் வீடியோ போடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். மாட்டை பொறுத்தவரையில் ஜெய்ஜாண்டிக்கான மாடு, ரெட்டை முதுகில் இருக்கக்கூடிய மாடு, கிளைமேட் அடாப்ஷனுக்கு ஒரு சூப்பரான மாடு. இந்த மாடு வேணும்னா கண்டிப்பாக நேரில் வாங்க, ஜம்முன்னு சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம். சூப்பரான அழகு சிறந்த மாட்டில் ஒரு சூப்பர் மாடு, நல்ல குறுங்கால் மாட்டில் ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம். மாட்டை பொறுத்தவரையில் ஜெய்ஜாண்டிக்கான மாடு, தீவன முறைகளுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக அம்சமாக ஒரு சூப்பரான ப்ரீட்னே சொல்லலாம். அதே மாதிரி முக அழகு, விகிதத்தை பாருங்கள். 4 காலம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நடையில் சூப்பராக இருக்கும். மேய்ச்சல் முறைகளுக்கும் நடந்து மேய்ஞ்சிட்டு வரக்கூடிய ப்ரீடில் ஒரு பக்கா சூப்பர் ப்ரீடுன்னே சொல்லலாம். சாப்பாடுகளுக்கும் பயப்பட வேண்டாம், கிளைமேட்டுக்கும் பயப்பட வேண்டாம். மாடு வேணும்னா நேரில் வாங்க, சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். அது மாதிரி எல்லா விதமான கேரண்டியும் மாட்டை பொறுத்தவரையில் இருக்குது. பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. சரியா? மாட்டை பொறுத்தவரையில் ஒரு அழகான கண்டு மாடு, அதாவது கருஞ்சவல நேரத்தில் ஒரு அட்டகாசமான மாடு. நேற்று தான் கண்டு போட்டிருக்கு மாட்டை பொறுத்தவரையில். அதாவது அழகான காலக்கண்ணை போட்டிருக்கு. ஒரு 10 வருஷ காலங்களுக்கு மாடு மாற்ற வேண்டி இந்த மாடுகளை பொறுத்தவரையில் தேவை வேண்டி இருக்காது. திகிரிக்கும் சரி, எதுக்கும் சரி, மாட்டை பொறுத்தவரையில் ஒரு வாரண்டியாக இருக்கக்கூடிய மாடு தான். பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. கிட்டத்தட்ட கறவை திறன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 15 லிட்டருக்கு மேலே தாராளமாக கறக்கக்கூடிய ஒரு சூப்பர் குவாலிட்டியான மாடு. 15 லிட்டருக்கு கீழே மாடு பொறுத்தவரையில் கறக்காது. ஒரு 15 லிட்டருக்கு மேலே தாராளமாக கறக்கக்கூடிய மாடு. எல்லா விதமான கிளைமேட்டு தாங்கிறதுக்கு ஒரு சூப்பரான மாடு. இந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ ராமேஸ்வரம் வெயிலாக இருந்தாலும் சரி தான், அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தாலும் சரி தான், வெயில் தாங்கக்கூடிய ஏரியாவுக்கு ஒரு பக்காவான மாடு. நல்லா வெயில் சூப்பராக தாங்கும். அது மாதிரி நான் ஒரு நிறைய வீடியோவில் சொல்லுவேன், ஒரு 10 வருஷ காலங்களுக்கு பிறகு நம்ம வளர்த்துட்டு ரொம்ப காலத்துக்கு பிறகு நம்ம விற்கணும் அப்படின்னு நினச்சா கூட நல்ல ரேட்டுக்கு விற்குமான்னா அந்த மாடு நல்லா விற்கும், நல்ல ரேட்டுக்கு விற்கும். அன்னைக்கு கறந்துட்டு விற்கும் போதும் ரூபா 45,000 தாராளமாக விற்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடு. மாடு பொறுத்தவரையில் டபுள் பை, அதாவது டபுள் பைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல அகல பையாக இருக்கும். நல்ல சுரப்பு அழகாக இறக்கி கொடுக்கும். அதே மாதிரி கண்டு இல்லாமல் கூட கறக்கிறதுக்கு வந்து குணவளமாக இருக்கும். பெரும்பாலும் கிராஸு இடவெட்டு மாடுகளில் இவ்வளோ குணத்தில் மாடுகளை பொறுத்தவரையில் இருக்கவே இருக்காது. அவ்வளோ குணமான மாடு. சாப்பாடு உணவு பழக்கத்துக்கும் ஒரு சூப்பரான மாடு. நஞ்சுக்கொடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக விழுந்துட்டு, கண்ணுக்குட்டி இல்லாமல் நல்லா பால் கறக்கும். கண்ணுக்குட்டியை நம்ம விற்றா கூட கவலை இல்லாமல் அந்த மாடுகளுக்கு கறக்கலாம். 4 காம்புகளையும் உங்களுக்கு அழகாக பீச்சி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். பாலை பாருங்கள்,
4 காமுமே ஒரு செகண்டில் நம்ம கறந்துட்டு தூரம் எந்திரிச்சிடலாம். எவ்வளோ வேகம் இருக்குது பாருங்கள். ஃபோர்ஸு சூப்பராக இருக்குங்க. பாலை பொறுத்த வரலாங்க எவ்வளோ வேகம் இருக்குது பாருங்கள். எனக்கெல்லாம் கறக்க தெரியாது. நான் கறக்க தெரியாத ஆளே இவ்வளோ வேகமாக கறக்குறேன்னா கறத்தை தெரிஞ்சவங்க இவ்வளோ வேகமாக கறப்பாங்க. சுரப்பு அவ்வளோ சுரப்பு இருக்குங்க. ஒரு இழுப்புக்கு 200 பால் வர மாதிரி வருது. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாட்டுக்கு நம்ம விலை சொல்லியிருக்கிறது வெறும் 75,000 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஒரு நாளைக்கு 15 லிட்டர்லேருந்து 20 லிட்டர் தாராளமாக கறக்கும். ஒரு பண்ணையாளருக்கு 20 லிட்டர் பாலுக்கு கீழே கண்டிப்பாக கறக்கவே கறக்காது. ஒரு நார்மலாக பார்க்கக்கூடிய பண்ணையாளராக இருந்தாலும் 17-18 லிட்டர் ஷுவராக கறக்கலாம். ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு சம்சாரி மேய்ச்சலுக்கு மேய்ச்சி காடுகரெல்லாம் மேய்ச்சி வந்தால் கூட இந்த மாடுக ஒரு 16-17 லிட்டரு கறக்கும். 15 லிட்டருக்கு பயராமல் இந்த மாடுகளை தாராளமாக எடுக்கலாம். டிகிரிக்கு பயமே பட வேண்டாம். வஞ்சகமே இல்லாமல் டிகிரி இருக்கும். மேய்ச்சலுக்கு நாக்கை தொங்க போட்டு இழைக்காது, மூச்சு வாங்காது. நல்லா மேய்க்கலாம். காலையிலேருந்து சாயங்காலம் வரனாலும் மேய்க்கலாம். அப்படி மாடு தோப்பு வச்சுருக்கவங்க அவங்கெல்லாம் இந்த மாடை விரும்பி எடுக்கலாம். தோப்பில் அடித்து பற்றி விட்டுட்டு எல்லா புல்லுகளையும் சாப்பிட்டு மாடு கொழுன்னு வளர்ந்துடும். இப்போவே மாட்டை பொறுத்த பாருங்கள், பின்னகலத்தை பாருங்கள், நல்ல கொழுப்பான மாடு. நம்ம எடுத்தாலே அப்படி ரெட்டை மடியை பாருங்கள், மடியை பாருங்கள், நல்ல ரெட்டை மடியில் ஏறுங்க. இவ்வளோ சுருக்கு இருக்குது. ரெட்டை மடியில் ரெட்டை முதுகில். இப்போ சீம்பாலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று கறக்கும்போது ஒரு 7.5 லிட்டர் வரைக்கும் பால் வந்துச்சு. சாயங்காலம் ஒரு 5.5 லிட்டர் பால் வந்துச்சு. மாட்டை பொறுத்தவரையில் ரெட்டை மடியில் இருக்குது. நேர கறவைக்கு 11 லிட்டர் பால் வந்துச்சு. கறவையை பொறுத்தவரையில் இன்னொரு 5 நாள் 7 நாள் போகும்போது ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் கறக்கும். ஒரு 15-20 நாள் போகும்போது ஒரு 15 லிட்டருக்கு மேலே மாடுகளை தொட்டுரும். ஒரு 4 ஈத்து 5 ஈத்து கறந்துட்டு இந்த மாட்டை ஏன்ட்ட தாங்க. அன்னைக்கு மாட்டை 40,000 45,000 வரும். நான் மாடை பொறுத்தவரையில் எடுத்துக்கிறேன். கண்ணுக்குட்டியும் வளர்த்து வச்சுருங்க. 20,000 ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன். 45-20 65,000 ரூபாய்க்கு மாடும் கண்டையும் உங்களுக்கு எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம சொல்லியிருக்க ப்ரைஸு ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸு. நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரியான குணவளமான மாடு, அதுவும் கண்ணே இல்லாமல் கறக்கக்கூடிய மாடு. ஏறுங்க கறவை தூரிய பாருங்கள் எங்கே அடிக்குன்னு. உங்கள் பக்கத்து வரைக்கும் அடிக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். பாலை பாருங்கள், அங்கே வரைக்கும் காட்டுங்க. அப்படி இருக்கும். மாட்டுக்கு அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். அப்படி இருக்கும் தூரி. கறவைகளுக்கு எதுக்குமே பயப்பட வேண்டிய தேவை இருக்காது. சட்டி வந்து குலுங்குற அளவுக்கு இருக்கும் பால் பொறுத்தவரையில். அந்த அளவுக்கு மாட்டை பொறுத்தவரையில் ஒரு சூப்பர் மாடு. வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க.